இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். இந்த செய்தியின் தலைப்பு, ஆண்டவருக்கு நாம் சொந்தக்காரர்கள். பல செல்வந்தர்கள் உங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம், பல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம், பிரபலமான மனிதர்கள் உங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம், மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் கூட உங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொந்தக்காரரா? உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டாரா? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகி நீங்கள் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்களாக இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் நீங்கள் இந்த உலகத்தில் விசேஷமானவர்கள். எத்தனையோ கோடி பேர் வசிக்கும் இந்த பூமியில் குறிப்பிட்ட சிலரையே ஆண்டவர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நாமும் ஒருவராக இருக்கிறோமா என்பதுதான் சிந்திக்க வேண்டிய காரியம். நீங்கள் பாவியாக இருக்கலாம், பாவம் செய்தவர்களாக இருக்கலாம், இந்த உலகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு நீங்கள் பரிசுத்தமான ஜனங்களாக மாறிவிட்டீர்களா என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அப்படிப்பட்டவர்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார். தான் தெரிந்து கொண்ட பிறகு தம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே நம்முடைய ஆண்டவர் பல நேர்த்தியான திட்டங்களை, கட்டளைகள், கற்பனைகள் மூலமாக ஏற்படுத்தினார். நம்முடைய நெருங்கிய சொந்தக்காரர்கள் நமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால் நமக்கு எப்படி வருத்தமாக இருக்கிறதோ, அதை காட்டிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அதாவது அவர் சொந்த ஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அருவருப்பான காரியங்களை செய்தால் அது ஆண்டவருக்கு மிகவும் வேதனையை உண்டாக்குகிற காரியமாக இருந்துவிடும். அதனால்தான் கற்பனைகளை உருவாக்கி அவற்றுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்கிற கட்டளைகளையும் தேவ மனிதர்கள் மூலமாய் அவருடைய சொந்த ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார். அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஜனங்களுக்கு உன்னதமான வாக்கு தத்தங்களையும் கொடுத்தார். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டிய காரியம், ஆண்டவருக்கு சொந்தக்காரராக இருக்கலாமா அல்லது உலகத்துக்கு சொந்தக்காரராக இருக்கலாமா? உலகத்து மீது சொந்தம் பாராட்டினால் நம் கண் போன போக்கிலே போய்கொண்டே இருக்கலாம். முடிவு மகிழ்ச்சியை கொடுக்காது. ஆண்டவரிடம் சொந்தம் பாராட்டினால் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஜனமாக வாழ்ந்து பரலோகம் போய் சேரலாம். தீர்மானம் எடுக்க வேண்டியது நம்முடைய கையில் தான் உள்ளது. சிறந்ததை தெரிந்தெடுப்போம். கண்டிப்பாக கர்த்தர் நன்மையானதை தருவார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே உம்முடைய சொந்த ஜனங்களாக இருக்கவே நாங்கள் விரும்புகிறோம். இந்த உலகத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடாது. உமக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக இருந்தால், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே நீங்க ஆண்டவரே இந்த உலகத்திலே எங்களை பிரித்தெடுத்து உம்முடைய ஜனமாக எங்களை மாற்றி உம்முடைய பக்கத்திலே வைத்துக் கொள்ளுங்க. அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அதுதான் எங்களுக்கு சந்தோஷமான காரியம். எங்களை முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.